வாங்கி நான் ட்ரில் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 10 பொருள் நம்ம குவாலிட்டியே இல்லாமல் வாங்கி அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பொருள் நல்லா காஸ்ட் போட்டு நல்ல பொருளாக வாங்கி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இந்த ஸ்டிக்கு வந்து கம்பு சுற்றுற அந்த ஸ்டிக்கு, அதில் தான் அந்த இதை வந்து வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில் வாங்குறத கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் இந்த ஹோல்டர் தான் வந்து நான் வாங்கினதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாகவே வாங்கி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் இதை வாங்கி நான் இப்போ இதை யூஸ் பண்ணாமல் தூக்கி கடாச முடியாது. ஸோ அதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும். ஆல்சோ நான் ரெண்டல் வீட்டில் இருக்கிறதுனால எப்போ வேணால் வெக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ இப்போ இது கம்மி காஸ்ட்டுன்றதுனால இதை நான் விட்டுட்டு போயிடலாம், இல்லை நான் வந்து பிரித்து தூக்கி கடாசிடலாம். ஏன் நான் மெயினாக வாங்கினேன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, என் பொண்ணு இருக்கா, அவள் வந்து நம்ம வீடெல்லாம் பெருக்கிறத பார்த்துட்டு அவளும் எடுத்துகிட்டு வந்து நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தொடப்பம் எடுத்துகிட்டு வந்து பெருக்கி இப்போது கரெக்டாக அள்ளுறா. ஆனால் இதுவே குழந்தையாக இருக்கிறப்போ அந்த ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணாலும் போட்டுருவோம். நம்ம சாப்பிட்டுட்ருக்கும்போது, ஏதாவது சமைச்சிட்ருக்கும்போது, இல்லை வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த டைமில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டு வச்சுருவா. கேட்டால் கூட்டுறேன்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு தெரியாது. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாப் ஸ்டிக்கு, இந்த ஒட்டடை அடிக்கிற குச்சி, இதெல்லாம் வந்து டோருக்கு பின்னாடி இல்லைனா ஏதாவது ஒரு கார்னரில் எங்கேயாவது நிற்க வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஹோல்டரில் மாட்டி வைக்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதே டோருக்கு பின்னாடியும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்டரில் வச்சு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே விழாது. ஆனால் நம்ம நிற்க வச்சோம் படுக்க வச்சோன்றப்போ அந்த குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அது அன்வான்டாக க்ளீனாக இருக்கிற ஒரு இடத்துல சும்மாவே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒரு கிளட்டர் மாதிரி அந்த இடத்துல அப்படியே கடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லா பொருளுக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு ஹோமுன்றது இருக்கணும். ஹோம் இல்லை அப்படின்னா அந்த பொருள் எங்கே வேணால் கிடக்கும். அதுக்குன்னு ஒரு ஹோம் அலோகேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் எங்கே எடுத்தாலும் அந்த இடத்துல திருப்பி கரெக்டாக வச்சுருவோம். ஏன்னா அதோட ஸ்பேஸ் அதுதான்றது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லா பொருளுக்கும் ஒரு ஹோம்ன்றது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக அலோகேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சோம்னா அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஹோல்டர் நான் வாங்கினதுக்கு